வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நம்முடைய இன்ஸ்டியூஷன்ல டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் வந்து நவம்பர் மந்த் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்க டெமோ வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸ் கூகுள் மீட்ல வந்து கிளாஸ் வந்து நடக்கும். சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் டைம் டேபிளுங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டு என்ன கிழமை, ஓகேங்களா, மார்னிங் செக்ஷன் என்ன, ஆஃப்டர்நூன் செக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த டேட்ல மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ், ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிளாஸ் நடக்கும். 8ஆம் தேதி சண்டே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ், ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல ஜியாகிரபி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல். இது வந்து டெட் நோட்டிபிகேஷன் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் கிளாஸ் மட்டும் இருக்கும். ஆஃப்டர் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 7 to 9 ஓகே நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே 7 to 9 வந்து கிளாஸ் வந்து இருக்கும் ரெகுலரா. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பிளான் பண்ணிருப்போம். இப்போ டெட் பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே வரும். சார் நான் டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா நீங்க மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் நீங்க வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சார் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அப்படின்னா நீங்க தமிழ், இங்கிலீஷ், ஜியாகிரபி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியார் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அங்க அப்டேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே அங்கேயே வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கூகுள் மீட்ல வந்து கிளாஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதே கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அப்படின்னா அந்த கிளாஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஆப்ல அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க ஆப்ல வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டெஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன் எழுதிக்கலாம், அதே மாதிரி பிடிஎஃப் எழுதிக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா ஆன்லைன் எழுதுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்துரும். நீங்க பிடிஎஃப் ஜெராக்ஸ் பண்ணி நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மென்டர் சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லா இருக்கும். எந்த டவுட் இருந்தாலும் சரி, எந்த நேரம் டவுட் இருந்தாலும் சரி நீங்க டீச்சர்ஸ் வந்து பார்த்து கேட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஆப்ல நடக்கும். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்ல நடக்கும். அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெமோ கிளாஸ் வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு, டெஸ்ட் பண்ண டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சார் எப்படிங்க சார் கிளாஸ் இருக்கும், எப்படிங்க சார் டெஸ்ட் இருக்கும், எப்படிங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெட் பேப்பர் 1 அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 to 10 வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அடிஷனலா சைக்காலஜி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே டெட் பேப்பர் 2 அப்படின்னா 6ல இருந்து 10th வரைக்கும் படிக்கணும். அண்ட் 11th and 12th உங்களால முடிச்சு அப்படின்னா அதையும் ஓரளவு கவர் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வரும். இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எஸ்டிடி எக்ஸாம் வரும். ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் நோட்டிபிகேஷன் வந்து 3000 மட்டும் தான் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபீஸ் ஆனது அப்படியே டபுளா மாறிடும். ஓகே எக்ஸாம்பிளுக்கு 6000 ஆர் 7000 வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஆனது மாறிடும். இதுல வந்து நாங்க என்னென்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் ஓகேங்களா? சப்போஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஓகே கிளாஸ் டெஸ்ட் கரெக்ஷன், திரும்ப கிளாஸ் டெஸ்ட் கரெக்ஷன், இது மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ரெகுலரா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் வந்து விரைவில் வரப்போகுது. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டெட் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.